பார்க்கும்போது அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எம்புரானு. ஸோ ஓவரால் அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு. பிருத்திராஜ் டைரக்ஷன் ஓவரால் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபீல் இருக்கு. அவங்க யூஸ் பண்ணி கேமரா சைலோ எவ்வளோ எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் ஏரியாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான், ஆனால் அந்த ஹை மூமெண்ட்ஸ் வரும்போது அந்த ஹை மூமெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியும். எஸ்பெஷலி முரளி கோபி ஸ்கிரிப்ட் அவங்க கேரளா பொலிட்டிக்கல் செனரியோ வச்சுட்டு அவங்க நல்ல ரீதியில் எங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும் அந்த காரியங்களும் எல்லாமே. ஸோ அவங்க ஸ்கிரிப்ட் லேக் இல்லை, அது கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸ் தான். நான் அவரோட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. பார்த்த வரைக்கும் நான் சொல்லணும்னா, படமா பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பிடிக்கும். பட் ஆனால் கொஞ்சம் கமர்ஷியல்ஸ் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தது வந்துட்டு செகண்ட் பார்ட் தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு எனக்கு செகண்ட் பார்ட் இப்போதைக்கு. பட் போக போக ரெஸ்பான்ஸ் எல்லாம் வச்சு தான் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியலங்க. மேபி சொல்லலாம். வெல் அது எக்ஸாக்டா சொல்ல முடியாதுங்க. பட் சிம்பிள் ஸ்டோரி கிடையாது கண்டிப்பா இது. பட் ஏன்னா உங்களுக்கு வேரியஸ் லொகேஷன்ஸ்லாம் காட்டியிருக்காங்க, கேரக்டர்ஸ்லாம் நிறையவே இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மோகன்லால் சார் படம்னே சொல்ல முடியாது. இது பிருத்திவிராஜ் சார் வராரு, டொவினோ வராரு, மஞ்சு வாரியர் மேம் வராங்க, நிறைய பேர் வராங்க. ஸோ அவரோட படம்னே நம்மளால சொல்ல முடியாது. பட் எஸ், வேரியஸ் லொகேஷன் வேரியஸ் இது பண்ணியிருக்காங்க, நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ